சாதிவாரி கணக்கெடுப்பை வலியுறுத்தி அதற்கான நிகழ்வுகளை முன்னெடுத்து தமிழகத்தில் இருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகள் இயக்கங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிற மதிப்புக்குரிய அண்ணன் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உள்ளிட்ட இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கிற இயக்கங்கள், கட்சிகளினுடைய பிரதிநிதிகள், தலைவர்கள், பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தி பல நிகழ்வுகளை பொதுவெளியில் முன்னெடுத்து கொண்டு வந்து கொண்டே இருக்கிறது. நாம் தமிழர் கட்சியும் அள்ளி கொடுக்காதே அளந்து கொடு, எடுத்து கொடுக்காதே எண்ணி கொடு என்கிற கோட்பாட்டை முன்வைத்து தமிழகத்திலே பல்வேறு இடங்களிலே பல்வேறு நிகழ்வுகளிலே நாங்களும் இந்த கருத்தை முன்வைத்து நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கிறோம். இதில் மாநிலத்தை ஆட்சி செய்கிற அரசுகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எப்படி இதை தட்டி கழிக்கிறாங்க அப்படின்னா, இது மத்திய அரசு செய்யணும், இந்த சென்சஸ் என்கிற இந்த கணக்கெடுப்பை மத்திய அரசு தான் செய்யணும், மாநில அரசு செய்ய முடியாது என்று முந்தைய அரசுகள் எல்லாம் பல்வேறு காலகட்டங்களில் அதை புறக்கணிச்சிருக்காங்க. சென்ற முறை ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் நடந்த இதே நிகழ்வில் மதிப்புக்குரிய அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அது குறித்து மிக தெளிவான விளக்கங்களை எல்லாம் எடுத்து வச்சாங்க. சென்சஸ் கணக்கெடுப்பு என்பது என்ன, சர்வே என்பது என்ன அப்படிங்கிறது குறித்த விளக்கங்களை கொடுத்தாங்க. புள்ளி விவர சேகரிப்பு சட்டம் 2008 அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது. அந்த சட்டம் இந்திய நாடாளுமன்றத்தால் இயற்றப்பட்ட ஒரு சட்டம். இந்த சட்டம் மாநில அரசுக்கு பிரத்யேகமான உரிமையை கொடுத்திருக்கிறது. ஒரு மாநிலத்தில் எந்த புள்ளி விவரத்தையும் அந்த மாநில அரசு ஒன்றிய அரசின் தயவில்லாமல் எடுத்துக்கொள்ள முடியும். இந்த அடிப்படையில் தான் பீகாரில் இந்த சர்வே நடத்தப்பட்டது. அதாவது ஒன்றிய அரசு இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துகிறேன் என்று முன் வந்தாலும் கூட மாநில அரசு சமூக பொருளாதார இன வரவியல் கணக்கெடுப்பை நடத்தியே ஆக வேண்டும். ஏனென்று சொன்னால் ஒன்றிய அரசு வெறும் தலைகளை மட்டும்தான் எண்ணும். நீ என்ன சாதி, நான் என்ன சாதி அப்படின்னு சொன்னா ஓ ரைட் ஓகே அப்படின்ட்டு போயிடும். ஆனால் இந்த சமூக பொருளாதார இன வரவியல் கணக்கெடுப்பை புள்ளி விவர திருத்த சட்டம் 2008 பயன்படுத்தி மாநில அரசு எடுக்கவில்லை என்று சொன்னால் வெறும் சாதிவாரி கணக்கெடுப்பால் எந்த சமூக நீதியும் நிலைநாட்டப்பட மாட்டாது. ஆகவே மாநில அரசுக்கு இந்த சென்சஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வேலை இந்த 2008 புள்ளி விவர சேகரிப்பு சட்டத்தை பயன்படுத்த வேண்டும். சட்ட பிரிவு 3 அதற்கு முழு அதிகாரத்தை அள்ளி கொடுத்திருக்கிறது மாநில அரசுக்கு. இன்றைக்கு புதிதாக தமிழகத்தில் அமைந்திருக்கக்கூடிய அரசு இதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த புள்ளி விவர சேகரிப்பு சட்டம் முழுமையாக களத்தில் இறங்கி என்ன சாதியை சேர்ந்தவர்கள், அவங்க எத்தனை பேர் படிச்சிருக்காங்க, எவ்வளவு பேர் அரசு அதிகாரிகளாக இருக்கிறாங்க, இந்த அந்த குரூப் ஏல இருந்து குரூப் டி வரைக்கும் என்னென்ன எந்தெந்த வேலைகளை அவங்க செய்கிறாங்க, எந்த மக்கள் பின்தங்கி இருக்கிறாங்க கல்வி வேலை வாய்ப்பில் அப்படிங்கிறதையெல்லாம் நீங்கள் கணக்கெடுத்து வைத்து கொண்டால்தான் சென்சஸ் கொண்டு கொடுக்கிற போது அவங்க எடுத்து கொண்டாந்து இவ்வளவு ஜாதி இருக்குது உங்க தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் முறையான சமூக நீதியை அப்பொழுதுதான் நிலைநாட்டுறதுக்கு முடியும். அதனால இந்த மாநில அரசுக்கு நம்ம சொல்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒன்றிய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தும் என்கின்ற எதிர்பார்த்து நம்ம காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது அவங்க நடத்துறபடி நடத்தட்டும். அதற்கு முன்னால் நீங்க புள்ளி விவர சேகரிப்பு சட்டம் 2008 பயன்படுத்தி விரைவாக அதற்கான அதிகாரிகளை நியமித்து அதற்கான வேலைகளை நீங்கள் முன்னெடுக்க வேண்டும் என்று இந்த கலந்தாய்வு கூட்டம் முன்வைக்க வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சி சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். அதற்காக பாட்டாளி மக்கள் கட்சி முன்னெடுக்கிற எந்த
எந்த ஒரு முடிவுகளிலும் நாம் தமிழர் கட்சி துணை நிற்கும் என்று உறுதி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். எங்கள் தேசம் ஓர் இனத்தின் பெருங்கனவு.